அனைவருக்கும் வணக்கம். ஆ இப்போ பரபரப்பான நியூஸா போயிட்டு இருக்கிறது, சவுக்கு சங்கர் அவருடைய கைது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவிலும் சரி, எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலும் சரி, இந்த பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கு. பல பேர் பல வித கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இங்க முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான் இதுல. ஒரு பத்திரிக்கையாளன் என்பவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்க ஒரு பதிவு பண்ண வேண்டிய கடமையில இருக்கிறோம், கட்டாயத்தில் இருக்கிறோம். நிறைய பத்திரிகையாளர்கள் இருந்திருக்காங்க. பல காலங்களை கடந்து பார்க்கும்போது, மிகப்பெரிய பத்திரிகை புரட்சியாளர்கள், ஜாம்பவான்களெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் தோன்றவங்க இருக்காங்க. அவங்களுக்கும் பல விதத்தில் அரசு பல விதங்களில் அழுத்தம் கொடுத்துருக்கு. அவங்களும் அதை முறையாக சந்திச்சிருக்காங்க. இது வரலாறு. அது மாதிரி இப்போ சவுக் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு யூடியூபராக இருக்கிறாரு. ரொம்ப பிரபலமானவர். அவருக்கு பல ஃபாலோயர்ஸ் இருக்காங்கங்கிறது அது நம்ம பாராட்டக்கூடிய விஷயந்தான். இருந்தாலும் என்ன ஒரு இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, சவுக்கு தன்னை பத்திரிக்கையாளனாக இருக்கும்போது, இந்த பத்திரிக்கையாளனுடைய வரம்புகளை மீறக்கூடாது. அந்த வரம்புகளை மீறும்போது தான் இந்த மாதிரி ஒரு கைது நடவடிக்கை காவல்துறையால் எடுக்கப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுகிறீர்கள். என்ன வரம்பு மீறி அப்படின்னா, இப்போ அவர் தொடர்ந்து நமது சென்னை கமிஷனர் திரு அருண் அவர்களை பற்றி டேமேஜ் பண்ணிக்கிட்டே தான் பேசுகிறாரு. இப்போ நம்ம காவல்துறைக்கு ஆதரவாக நம்ம பேச போகிறது கிடையாது. அதே மாதிரி சவுக்குக்கும் நம்ம ஆதரவாக பேச முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு காவல்துறையில் இருக்கிற உயர் அதிகாரி ஏதோ ஒரு தவறு செய்கிறாள்னா, அந்த தவறை நம்ம சுட்டி காட்டக்கூடிய விதியும் மிக நாகரிகமாகவும், அது அந்த தவறு செய்யக்கூடிய அதிகாரியாக இருந்தால், அவருக்கே அது உறுத்தக்கூடிய விஷயமாக தான் நம்ம சுட்டி காட்ட வேண்டுமே தவிர, அவருடைய பர்சனலை டேமேஜ் பண்ணி அவர் ஈகோவை டச் பண்ணக்கூடாது. அப்படி ஈகோவை டச் பண்ணும்போது நிறைய இந்த மாதிரி ஒரு முரண்பாடுகள் ஏற்படுவது வழக்கம்தான். நம்ம இப்போ இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையை மட்டும் நம்ம சொல்லலை. பொதுவாக எல்லா இடத்துலையும் ஒரு அரசு அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் உருவாகிறாங்க அப்படின்னா, பல விஷயங்களை கடந்து பல மாவட்டங்களில் அதிகாரியாக இருந்து தான் வராங்க. பல பேரை சந்திச்சிருப்பாங்க. அதனால் ஒரு ஒரு பத்திரிகையாளர் தன்னுடைய கடமை என்ன அப்படின்னா, நேர்கொண்டு பேசுவது தான். தவறே கிடையாது. எல்லாரையும் பற்றி நேர்கொண்டு பேசலாம். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் பர்சனல் ஒருத்தருடைய ப்ரைவேசிக்குள்ளே போகக்கூடாது. ஒரு ப்ரைவேசி பேச வேண்டியது மிக மிக தவறு. அது அநாகரிகம். அது உண்மைக்கு முரணாக இருந்துச்சுன்னா, அந்த உண்மைக்கு முரணாக இருக்கும்போது, அப்படி குற்றம் சாற்றப்பட்டவருடைய மனோநிலையை நம்ம யோசித்து பார்க்கணும். ஒரு உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய அவருடைய மனோநிலையை நம்ம யோசித்து பார்க்கணும். ஆகவே இந்த இடத்துல 2 விஷயத்தை நம்ம பதிவு பண்ணுறோம். பத்திரிகையாளனாக இருந்து கொண்டு சவுக்கு தன்னுடைய பத்திரிகையாளங்கிற ஒரு அந்தஸ்தை இழந்து இருக்கிறாருங்கிறது இந்த இடத்துல பதிவு.